Basics of Tailoring Day 8. இன்னைக்கு நம்ம different types of cutting tools பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுல first நம்ம பார்க்க போற tool வந்துட்டு pattern notcher. ஸோ நம்ம பேட்டர்ன் எல்லாம் போடும்போது நம்ம கட் மார்க் போடுறதுக்கு சிசர் வச்சு தான் போடணுன்றது இல்லை. இந்த டூல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எங்கே நாச் வேணுமோ அங்கே நீங்கள் இப்படி இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு நாச் வந்து ரொம்ப ப்ராப்பராக அழகாக வரும். அண்ட் செகண்ட் பார்க்க போகிறது கட்டர். இதை கட்டர்னு சொல்லலாம், இல்லைனா ட்ரிம்மரும் சொல்லலாம். இது வந்துட்டு பர்டிகுலராக த்ரெட்டு கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சிசர்ஸ். ஸோ சிசர்ஸ் வந்துட்டு எப்போவுமே நம்ம பேப்பர் கட்டிங் அண்ட் கேன்வாஸ் கட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃபேப்ரிக் கட்டிங்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் இந்த மாதிரி சிசர்ஸும் வாங்கிக்கலாம், இல்லைனா சின்ன சிசரும் வாங்கிக்கலாம், உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து. ஆனால் அது லைட் வெயிட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஃபேப்ரிக் கட்டிங் ஷியர்ஸ். ஸோ ஃபேப்ரிக் கட் பண்ணக்கூடிய சிசரை நம்ம ஷியர்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ இதில் நீங்கள் எப்போவுமே பேப்பர் கட்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேப்ரிக் கட் பண்ணுறது தனியாகவும் பேப்பர் கட் பண்ணுறது தனியாகவும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ரொம்ப லாங் லைஃப் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஜிக்ஸாக் சிசர். நம்மக்கிட்ட ஓவர்லாக் இல்லாத டைம் வந்துட்டு இந்த ஜிக்ஸாக் சிசரில் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ராய்ஜஸ் எல்லாமே செக்யூர் ஆகும். இப்போது இந்த ஃபேப்ரிக்கில் ராய்ஜஸ் எல்லாமே இப்படி வெளியே வரும். இந்த ஜிக்ஸாக் சிசரில் நம்ம கட் பண்ணும்போது இங்கே வந்து உங்களுக்கு ஜிக்ஸாக்காக வரனால இது கொஞ்சம் லாக் ஆகிடும். ஈஸியாக வந்துட்டு ஃபேப்ரிக் வந்து வெளியே ரிலீஸ் ஆகாது. ஸோ ஓவர்லாக் இல்லாத டைம் வந்துட்டு நம்ம இந்த ஜிக்ஸாக் சிசர் யூஸ் பண்ணலாம், நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் எலக்ட்ரிக்கல் சிசர்ஸ். இது வந்துட்டு நமக்கு ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். இதில் நீங்கள் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து ஒரு 1 or 2 மினிட்ஸ்லேயே கட் பண்ணி முடிச்சிடலாம். அது மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ் கட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மல்டிபிள் லேயர்ஸ் நம்ம இதில் கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் கட் பண்ணணும், நமக்குமே ரொம்ப கைவலிக்கும். பட் இதில் நம்ம பண்ணும்போது ரொம்ப குவிக்காகவும் பண்ணிடுவோம், நமக்கு கைவலி அப்படிங்கிறத இருக்காது. மஸ்ட் ஹேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டர், இந்த சிசர் அண்ட் இந்த ஷியர்ஸ். இந்த பேட்டர்ன் நாச்சர், இந்த ஜிக்ஸாக் சிசர், இந்த எலக்ட்ரிக்கல் சிசரெலாம் கண்டிப்பாக வச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது 3 இருந்தாலே நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணி அழகாக ஃபினிஷிங் கொடுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.